இச்சைன்றது ஒரு சின்ன ஒரு முளை மாதிரி, பூமியில இருந்து ஒரு சின்ன முளை மாறி விடும். அது முளை விடும் போதே அதை பிடுங்கி எரியல மரமா வளரும். அசைக்கிறது கஷ்டம், அந்த வேர்ல இருந்து பிடுங்கி எடுக்கிறது கஷ்டம். அது சின்ன ஒரு செடியா இருக்கும் போதே அதை பிடுங்கி எடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. அது முதல் தடவை வரும்போதே அதுக்கு எதிர்த்து நின்றுட்டா பிரச்சனை கிடையாது. அசுத்தமான எண்ணங்க, அசுத்தமான காரியம் வெளியே வந்துட்டா பிரச்சனை கிடையாது. எனக்கு அநேகம் பேருடைய வாழ்க்கையில சீரழிவுக்கு காரணம் என்ன தெரியுமா? நண்பன் சொன்னாங்க, ஃப்ரெண்டு கூட்டிட்டு போனா, ஃப்ரெண்டு என்னை இன்வைட் பண்ணா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேக வாலிபர்கள் தங்க நண்பர்கள் நிமித்தமாய் பாவத்தில் விழுந்துகிட்டு இருக்கிறான். உங்கள் முன்னாடி ஒரு வாலிபனை இப்ப நான் நிறுத்த விரும்புறேன். அவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் வாயால சொல்ல வைக்க போறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்தேன். அவனுங்க இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவானுங்க. பண்ணிக்கினே இருந்தேன். போதை ஊசி போடலான்னு, போதை ஊசி போடலான்னாலும் போடுறேன் அப்படின்னுவேன். சரி, என் ஃப்ரெண்டுங்க பண்ணுறானுங்களே நானும் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவேன். பொம்பளைங்கிட்ட போவானுங்க, அதையும் செய்யறது. இதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு என்னால் இந்த பொண்ணாம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நடு ரோட்டில் இருக்கிறாங்க. நான் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு கட்சியில் HIV பேஷண்ட்டாக இன்னைக்கு நானும் பொண்டாட்டியும் இருக்கிறோம். நான் ஒரு தடவை கையை அறுத்துக்கினா என் கூட இருக்கிறவன் 10 பேரும் கையை அறுத்துக்குவான். நல்லா இருக்க வேண்டிய நான் இன்னைக்கு கூட்டி வாரி பெருக்கிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்? எந்த நண்பர்கள் கூட இருந்தாங்களோ அந்த போதை ஊசி கொடுத்த நண்பர்கள்லாம் இப்ப யாரும் இல்ல, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒருத்தர் உதவிக்கு இல்ல, குடும்பத்தார் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டாங்க. வீட்டு பக்கம் வந்துடாத, கிட்ட வராத, தொட்டா ஒட்டிக்கும் வரமாட்டாங்க. குடும்பம் ஒதுக்கி வச்சிருச்சு, சமுதாயம் ஒதுக்கி வச்சிருச்சு. ஏன்? கொஞ்சம் அந்த பாவத்தை கொஞ்சம் அனுபவிக்கலாம். அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, என் ஃப்ரெண்டு கூப்பிடும் போது நான் போகாம இருந்திருந்தா எனக்கு இது வந்திருக்காது. என் ஃப்ரெண்டு சொல்லும் போது ஏன் அறிவை நான் யோசித்து இல்ல வேண்டாம் சொல்லிருந்தா எனக்கு இது வந்திருக்காது. எனக்கு நிறைய பேர் அப்படிதான் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் இந்த இச்சை என் கூட இருக்கிற ஏசப்பாவுக்கு பிரியமா இருக்குமா? என்ன கொண்டு ஏசப்பா என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரு, அதை நான் நிறைவேற்றணுமே. ஐயோ, நான் இப்படிப்பட்ட சினிமாவை பார்க்க கூடாது. ஏன்னா என்ன கொண்டு ஏசப்பா எவ்வளவு பெரிய காரியம் செய்ய போறார். என்ன செய்ய நான் இந்த சைட்டை பார்க்க முடியாது. ஏன்னா என் கண்களை பார்க்கும் போதே அசுத்தாவிகள் விலகி ஓடலாம். பிரதர், எனக்கு பாவமே கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்துறவங்கன்னு பைபிள் சொல்லுது. இச்சைக்கு ஜெயிக்க உங்களால தனியா முடியாது. சிஸ்டர், பிரதர், உங்களால முடியாது. You cannot do it on your own. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். ஏசப்பா, நான் ஒரு பாவி, நான் பாவத்துல விழுந்தது உண்மைதா, ஆனா நான் பறக்கணும்னு விரும்புறேன். என்ன பறக்க வைங்கப்பான்னு கேட்டு பாருங்க. உங்க சரீரம் கலக்கப்பட்டிருக்குது. நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? ஏசப்பா, இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்கிறீங்களா? வேண்டாம். சுத்தமான இச்சை வேண்டாம். இச்சையை ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு வழி, உலகத்துல இருக்கிற உங்க கான்சென்ட்ரேஷனை எடுத்து ஏசப்பா மேல வச்சுக்கிற போது எல்லாம் மாறிவிடும். நான் ஏசப்பா பிள்ளை, நான் அவரைத்தான் பார்ப்பேன். இந்த கண்களால அசுத்தமான காரியத்தை பார்க்க மாட்டேன். எனக்கு இந்த இச்சையில இருந்து விடுதலை வேணும். எனக்கு வேணும் விடுதலை. நான் இன்னைக்கு இந்த இச்சையை ஜெயிக்கணும் விரும்புறேன். தம்பி, தங்கச்சி, வேதம் சொல்வது உங்க பாவத்தை ஒருவரிடத்துல ஒருவர் அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யுங்க, அவர் மன்னிப்பாருன்னு சொல்றார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். This might be the last warning, the last chance God has given you.
வேண்டாம். இயேசுப்பா, எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்குது. பாவத்துல விடணும்னு அவசியம் கிடையாது. போராட்டம் இருந்து அந்த போராட்டத்தை மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு கிருபை வேணும்னு சொன்னா இப்பவே ஆண்டவர்ட்ட கொள்வோம். நான் சில பேருடைய மொபைல் போனை பார்க்கிறேன். சில பேருடைய மொபைல் போன் தேவையில்லாத நம்பர்கள். உங்க வீட்டுல சொல்றாங்க வேண்டாம், அந்த மொபைல் போன்ல பேசாத. தேவையில்லாத சம்பாஷணை வேண்டாம். இன்னைக்கு அந்த சிம் கார்டை உடைச்சு போட்டு என் கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க. இன்னையோட அதுக்கு ஒரு முடிவு வரட்டும். உங்களுடைய கம்ப்யூட்டர் மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களே, கம்ப்ளீட்டா உங்க கம்ப்யூட்டரை ஃபார்மேட் பண்ண போறீங்க. அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது ஏசப்பா முகம் தான் தெரியும். பாவம் உங்களை பிடிக்கும், தொடர்ந்து பிடிக்கும். வேண்டாம் அன்பு சகோதரியே, வேண்டாம். உன்கிட்ட இச்சையோட பழக நெருங்கி வர அந்த வாலிபனிட்டு நீ ஓடி போயிரு. நின்றுட்டு இருக்காத. ஐயோ, நான் ரட்சிப்புக்குள்ள நடத்துறோம். ஏசப்பா ரட்சிப்புக்குள்ள நடத்துவார். நீ நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஓ ஆத்துமாவை பாதுகாத்துக்கொள்ள ஓடு. நீயும் நரகத்துல விழுந்து மத்தவங்களையும் நரகத்துல விழ வைக்காத. இன்னையோட அந்த சிம் கார்டு நம்பருக்கு ஒரு முடிவை கட்டு. மொபைல் போனுக்காக ஜெபிக்க போறேன். தேவையில்லாத பாடல்கள் வேண்டாம். தேவையில்லாத இச்சையான சம்பாஷணைகள் வேண்டாம். இஃப் யூ ஹேவ் யுவர் மொபைல் போன், கையில எடுங்க, கையில எடுங்க, கையில எடுங்க. ஜெபிக்க விரும்புறேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த விரும்புறார். எல்லாவற்றையும் மாற்ற விரும்புகிறார். God wants to change your life. வாலிப தம்பி, வேண்டாம். நெருப்போட மோதாதீங்க, அக்கினியோட விளையாடாதீங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புறார். அப்படியே கைகளை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்க. உங்கள் ஆத்துமாவை அவர் நிரப்ப போறார். நிரம்பி வழிய போறீங்க. Holy Spirit, open the heavens. வானங்களை திறந்து வல்லமையாய் வாரும், வல்லமையாய் வாரும். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இன்னும் come on. People, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு அக்கினி வல்லமை, அசுத்த ஆவிகள் வெளியே ஓடுகிறது, கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் மறைகிறது. அக்கினி, அக்கினி. உலகம் தந்திடும் அன்பு மாயையே, இயேசு தந்திடும் அன்பு போதுமே. உலகம் தந்திடும் அன்பு மாயையே, இயேசு தந்திடும் அன்பு போதுமே. இயேசுவே வாருவே, வல்லமை தாருவே. இயேசுவே வாருவே, வல்லமை பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அழைத்து செல்லுவே. பரிசுத்த ஆவியார் நிரம்ப வேண்டுமே. பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அழைத்து செல்லுவே. பரிசுத்த ஆவியார்